இப்போ குஸ்கா பாருங்கள், ஒரு 2 கிலோ அரிசிக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், எண்ணெய் வந்து ஒரு 200 ml, நெய் ஒரு 200 ml ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஒரு 4 நம்பரில் எடுத்து போட்டாச்சு. பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரு 5 பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்தாச்சு. அடுத்து பச்சை மிளகா பாருங்கள், ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே வெறும் சாதமாகவே சாப்பிட கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி பழம் பாருங்கள், நல்லா 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து பாருங்கள், புதினா கொத்தமல்லி ஒரு பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கிடுச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து 1க்கு 2ன்னு அளந்து ஊற்றிக்கலாம். பழைய அரிசியாக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து கூட வைக்கலாம். நம்ம இல்லைன்னா சோறு வெறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், மூடி போட்டலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியிலே நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அப்புறம் வெந்துச்சுன்னா நம்ம சேர்க்க முடியாது. பாருங்கள், உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சோண்டு சேர்த்துக்கலான்ட்டு. இப்போ மூடி போட்டுடலாம். இடையில இடையில நம்ம வந்து கிண்டணும், இல்லைனாக்கா மசாலா அப்படியே போய் உட்காந்துக்கும் ஒரு பக்கமாக. கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது. இப்போ தம்மில் போட்டுடலாம். பழைய தோசைக்கல்லை வச்சு அது மேலே வந்து நம்ம உஸ்கா சட்டியை வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம். சுத்தமாக தண்ணி இஞ்சக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு புழுங்கும். இப்போ பாருங்கள், தூக்கி வச்சாச்சு. மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சுருந்து ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பாடை வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டான குஸ்கா பிடிச்சிருந்தால்